up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள். நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாதுகாப்பு பணிகளில் அரசு துறைகள் தீவிரம். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கிய காவல்துறையினர் பணியிடை நீக்கம். காவல்துறை தலைமை இயக்குநர் அதிரடி உத்தரவு. கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடப்பட்ட அரசு ஊழியரின் இருசக்கர வாகனம். சமூக வலைதளத்தில் சிசிடிவி காட்சிகள் வைரல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பிலும் அவரது ஆதரவாளர்கள் சார்பிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி நகரம் மற்றும் கிராம பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் புதுச்சேரி நகரத்தின் போக்குவரத்து நிறுத்தங்களிலும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு கதாபாத்திரங்களின் உருவங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவப்படத்தை சித்தரித்து ஆங்காங்கே கட் அவுட்களும் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு விருது வழங்க வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கப்பட உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மே மாதம் அறிவித்தார். இந்த விருது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கும் விழா கோரிமேடு காவலர் மைதானத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் விழாவிற்கு வருகை தரவிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டம் காரணமாக நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காவல்துறையினருக்கு விருது வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மேலும் கோரிமேடு காவலர் மைதானத்தில் இந்த விழா ஏற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகளை புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் மேற்பார்வையில் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகையை முன்னிட்டு தொடர்பு அதிகாரியாக உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் விழா மேடைக்கு அருகில் கிரீன் ரூம் என்று அழைக்கப்படும் பசுமை அறையில் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி விழாவிற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் சொத்து பத்திரம் வாங்கித் தருவதற்கு பொதுமக்களிடம் லஞ்சம் பெற்ற துணை ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். அவரது மனைவி சிவசங்கரி. இவர் காப்பகத்தில் வளர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவசங்கரியின் பெயரில் சொத்து இருப்பதாகவும் அதற்கான பத்திரம் அவரது உறவினரான வில்லியனூரை சேர்ந்த குமரவேலிடம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பத்திரத்தை தம்பதியினர்
அவரிடம் கேட்டுள்ளனர். ஆனால் அந்த பத்திரத்தை அவர் கொடுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆகாஷ் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் குமாரவேலிடம் இருந்து சொத்து பத்திரத்தை காவல்துறையினர் வாங்கி ஆகாஷிடம் ஒப்படைத்துள்ளனர். இதற்காக வில்லியனூர் உதவி துணை ஆய்வாளர் ஸ்டாலின் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு ஆகாஷும் ஒப்புக்கொண்டு 1500 ரூபாயை காவலர் கண்ணரசன் என்பவரிடம் கொடுத்துள்ளார். இருப்பினும் மீண்டும் அவர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். ஆனால் பணம் கொடுக்க விரும்பாத ஆகாஷ் இது தொடர்பாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் முருகன் விசாரணை நடத்தி ஸ்டாலின், கண்ணரசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தார். இதையடுத்து அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை நடந்தது. இதன் அடிப்படையில் காவலர்கள் ஸ்டாலின், கண்ணரசன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச வழக்கில் உதவி துணை ஆய்வாளர் காவல்துறையினர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி காவலர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பால் பூத் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அரசு ஊழியரின் இருசக்கர வாகனம் திருடப்படும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பான்லேவில் பணிபுரியும் அரசு ஊழியர் சுப்பராயலு பால் பூத்துகளில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை அருமார்த்தபுரம் பகுதியில் உள்ள பால் பூத்தில் பழுது ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவர் தனது இருசக்கர வாகனத்தை பூத் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பழுதை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு ஊழியர் சுப்பராயலு ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வாகனத்தை திருடி சென்ற நபரை அடையாளம் காணும் பணியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரியில் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்வு வாரியம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தேர்வு வாரியம் சார்பில் 2027ஆம் ஆண்டில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பல்வேறு குரூப் சி மற்றும் குரூப் பி தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி ஒருங்கிணைந்த ஆள்சேர்ப்பு தேர்வுகளை நடத்த அனைத்து துறை தலைவர்களும் தங்கள் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களின் விவரங்களை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகளின் காலியிடங்களை தெரியப்படுத்த புதுச்சேரி தேர்வு வாரியம் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது இளைஞர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடுமையான வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக திடீரென பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்த நிலையிலும் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு சில தினங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டிய நிலையில் வெயிலின் தாக்கத்தால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். மேலும் கடும் வெயிலின் தாக்கத்தினால் பிற்பகல் வேளையில் சாலைகளில் அனல் காற்றும் வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். மேலும் இந்த வெயில் காரணமாக விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடை மழை சரியாக பெய்யாததால் வறட்சியும் நிலவி வருகிறது. இந்நிலையில் கோடை காலத்திற்கு பிறகு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு லேசான மழை பெய்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து புதுச்சேரியின் நகர மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பணியில் இருந்து வீட்டுக்கு சென்றவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்ட மக்களும் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அன்பு பரிசு வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினரான அசோக் ஆனந்த் அவரது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நீட் தரவரிசை பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS, BDS, BAMS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய தேர்வு முகமை சார்பில் நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் மாநிலம் வாரியான தேர்வு முடிவுகள் மதிப்பெண் விவரங்கள் கடந்த 16ஆம் தேதி வெளியானது. புதுச்சேரி மாநிலத்தில் 4716 பேர் நீட் தேர்வு எழுதிய நிலையில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீட் தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் கடந்த 31ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2290 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.